ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியுமாக உங்க எல்லாரையும் இந்த நிகழ்ச்சி மூலமா பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம போன முறை பக்தி சிங் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு குறித்து நம்ம பார்த்தோம். ஏசப்பா அவங்க வாழ்க்கையில எப்படி அவங்க இடைப்பட்டாங்க, ஏசப்பாவை அவங்க எப்படி ஏற்றுக்கொண்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க அங்க இருந்து இல்லாத தேசத்துல இருந்து எப்படி இந்தியா தேசத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா காரியங்களையும் குறிச்சு நம்ம பார்த்தோம். அவங்க அடைஞ்ச அந்த சந்தோஷத்தை குறிச்சு நம்ம பார்த்தோம். அப்போ போன வீடியோல நம்ம பார்த்தோம், அவங்க அக்காவோட வீட்டுல கராச்சி அப்படிங்கிற இடத்துல அவங்க அக்காவோட வீட்டுக்கு அவங்க வந்திருந்தாங்க. அவங்க ஃபேமிலியில எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்போ வந்திருக்கும் பொழுது என்ன நடந்துச்சு தெரியுமா? அவங்க அக்காவுக்கு மிகவும் கோபம் வந்துருச்சு. பக்தி சிங், நீ எப்படி இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா ரொம்ப பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க அப்பாவும் பக்தி சிங் அவங்களும் அவங்களுக்கு புரிய வச்சாங்க, இயேசு கிறிஸ்து நமக்கு உண்மையான சந்தோஷத்தை தராரு. இயேசு கிறிஸ்து தருகிற சந்தோஷம் இந்த உலகம் தர சந்தோஷம் மாதிரி கிடையாது, அது உண்மையான சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவுக்கு ரொம்ப ஆச்சரியம். எப்படி அப்பாவும் இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக காணப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த கராச்சியில இருந்து அவங்க பக்தி சிங் அவங்க ஏசப்பாவோட ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க செஞ்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் அப்படியே அவங்க கடை ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க எய்தாப்ல ஒரு வாலிப பையன் நடந்து வர்றதை பார்த்தாங்க. நடந்து வர்றதை பார்த்த உடனே அவங்க கிட்ட இவங்க நேரா போறாங்க. அந்த வாலிப தம்பி ஸ்பீடா வந்துட்டு இருந்தான். இவங்க நேரா அவனை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய மக்கள் வந்துட்டு இருந்தாங்க. ஆனாலும் இந்த பக்தி சிங் அவங்க அந்த வாலிபனை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. அந்த வாலிபன் ஆப்போசிட் சைட்ல இருந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்ப வந்துட்டு இருந்த பொழுது அவனை தடுத்து நிறுத்தினாங்க பக்தி சிங் அவங்க. நிறுத்தின உடனே அதை தாண்டி அவன் மறுபடியும் ஸ்பீடா போக ஆரம்பிச்சான். மறுபடியும் பக்தி சிங் அவங்க அவங்கள தடுத்து நிறுத்தினாங்க. நிறுத்திட்டு, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல விரும்புறேன், நான் ஒரு கிறிஸ்டியன், ஏசப்பா என்னை எப்படி சந்திச்சாங்க, என்னோட வாழ்க்கையை குறிச்சு நான் உங்ககிட்ட சொல்லணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த தம்பி சொன்னாங்க, இல்ல எனக்கு இதெல்லாம் வேண்டாம், உன்னோட நம்பிக்கையை எனக்கு சொல்ல வேண்டாம், நான் இப்ப தற்கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பக்தி சிங் அவங்க சொன்னாங்க, சரி நீ தற்கொலை பண்ண தானே போற, கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டு நான் சொல்றதை நீ கேட்டுட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. சரி எதுவா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்கள ஒரு பார்க் பக்கமா கூட்டு போயிட்டு ஏசப்பா பத்தி சொன்னாங்க. ஏசப்பா இவங்களுடைய வாழ்க்கையில எப்படி சந்தோஷத்தை தந்தாங்க, சமாதானத்தை தந்தாங்க, இவங்க வாழ்க்கையில எப்படி நல்ல மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா தன்னை சந்திச்ச விதத்தை குறிச்சு அந்த வாலிப தம்பிட்டு அந்த பக்தி சிங் அவங்க பகிர்ந்து கொண்டாங்க. அப்படியே அவங்களுடைய வாழ்க்கையில அந்த கேட்டுக்கொண்டிருந்த அந்த வாலிப தம்பியினுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் இப்போ நான் கொஞ்சம் பெட்டரா நான் ஃபீல் பண்றேன், நல்லபடியா நான் ஃபீல் பண்றேன், அதனால இன்னும் என்னோட தற்கொலை பண்ணக்கூடிய எண்ணத்தை நான் கொஞ்சம் மாத்தி போட்டுக்கிறேன், இப்ப நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. மறுபடியும் நாளைக்கு உங்களை சந்திக்கலாமா, இப்ப என்னோட மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, நீங்க எப்பனாலே நீ சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தொடர்ந்து அடுத்த நாளும் அந்த வாலிப தம்பி இவங்களை பார்க்க வந்தாங்க. தொடர்ந்து ஏசப்பாவை குறிச்சு பேச அவங்களுக்கு அந்த வாழ்க்கையை மாய்த்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த தற்கொலை எண்ணம் அவங்களை விட்டு அப்படியே போயிருச்சு. அவங்களுக்குள்ள உண்மையான சந்தோஷம் வந்துச்சு. அவங்களும் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க, பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வந்துச்சு. இப்படி அநேகருக்கு ஏசப்பாவை பத்தி பக்தி சிங் அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. அநேகருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வந்துச்சு. இன்றைக்கு நம்ம அந்த பக்தி சிங் அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம எதை குறிச்சு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க செய்யறதுக்கு முன்னால ஏசப்பாவோட சத்தத்தை கேட்டு அவங்க ஒவ்வொரு காரியத்தை செஞ்சாங்க. அது ரொம்ப அற்புதமாக அவங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. ஒரு நாள் அவங்க அப்படி அவங்க படுத்துட்டு இருந்த பொழுது ரொம்ப பகல் ஃபுல்லா அவங்க நிறைய வேலைகளை செஞ்சு நிறைய இடங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லி நிறைய இடங்களுக்கு நிறைய மக்களை போய் சந்திச்சு அவங்க ரொம்ப கை கால் வலியோட ஒரு நைட்டு 1 மணி ஆயிடுச்சு. அப்படி 1 மணிக்கு வந்து அவங்க படுத்திருந்தாங்க. திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஏசப்பாவோட சத்தம், எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஏசப்பா கிட்ட இவங்க சொன்னாங்க, ஆண்டவரே எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, இப்ப எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, என்னால இப்ப எந்திரிச்சு போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் அந்த சத்தம் கேட்டுச்சு, எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஏசப்பா மறுபடியும் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கலைப்பை பொருட்படுத்தாம நிறைய ஏசப்பா பத்தி சொல்லக்கூடிய அந்த ட்ராக்ஸ் எல்லாம் அவங்க பேக்ல எடுத்துட்டு அந்த ரோடு வழியா அந்த மிட் நைட்ல நடந்து போனாங்க. அப்படின்னு நடந்து போயிட்டே இருந்தாங்க. அங்க கொஞ்ச தூரம் போகும்போது அங்க ஒரு பெரிய கூட்டம் கூடி இருந்துச்சு. அந்த கூட்டம் கூடி இருக்கும்போது இவங்களும் அப்படியே அங்க போய் நின்னாங்க.
இன்னொன்னு அங்க உள்ள ஒருத்தர் சொன்னாரு, நீங்க கொஞ்ச நேரம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்து திடீர்னு சொன்னாங்க. சொன்ன உடனே இவரு ஏசப்பா தன்னை சந்திச்ச விதத்தை, ஏசப்பாவை குறிச்ச காரியங்களை அவர் சத்தமா சொல்ல ஆரம்பிச்சாரு. அங்க உள்ள எல்லா மக்களும் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அது முடிஞ்ச உடனே இவர் தன்னோட சாட்சியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது அங்க உள்ள ஒருத்தர் சொன்னாரு, உங்களை ஆண்டவர் எனக்காகவே அனுப்பி இருக்கிறாரு. நான் ரொம்ப நாள் என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம இருக்குது. இப்போ நீங்க சொன்ன இயேசுவை பத்தி நான் கேள்விப்படும் பொழுது எனக்குள்ள ஒரு சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்றேன். எனக்கு ஒரு பைபிள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொம்ப ஆர்வமா கேட்டாங்க. இப்படி ஆண்டவர் இவங்களை ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் சொல்ற சத்தத்தை கேட்டு கேட்டு இவங்க ஒரு காரியத்தை அவங்க செஞ்சதை இவங்களோட வாழ்க்கையில பக்தி சிங் அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியுது. ஒரு முறை அவங்கள ஏசப்பா சொன்னாங்களாம், நீ போய் சிந்தி மொழியில என்னை பத்தி நான் சொல்லணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே ஏசப்பா கிட்ட இவங்க சொன்னாங்களாம், ஆண்டவரே எனக்கு சிந்தி மொழி ரொம்ப தெரியாது, 1-2 வேர்ட்ஸ் தான் எனக்கு தெரியும், எனக்கு சரளமா பேச தெரியாதே, அந்த மொழியில நீங்க நான் பேசணும்னு நீங்க விரும்புறீங்களே ஆண்டவரே அப்படி சொன்னாங்களாம். ஏசப்பா சொன்னாங்களா, இல்ல நீ சிந்தில தான் பேசணும் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே ஏசப்பாட்ட சொன்னாங்க, ஏசப்பா நான் வேற யாரையாவது நான் கூட்டு போறேன், சிந்தி மொழி பேசுறவங்கள நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்களா. இல்ல நீ பேசணும், நீ தான் சிந்தி மொழியில பேசணும் அப்படின்னு சொன்னாங்களாம். சரின்னு ஏசப்பாவோட சொன்ன பேச்சை கேட்டு இவங்களும் என்ன செஞ்சாங்களாம், அந்த இடத்துல போய் நின்னாங்களாம். நின்ன உடனே அவங்களுக்கே தெரியலையா சிந்தி மொழியில சரளமா ரொம்ப ஃப்ளூயண்டா அவங்களுக்கு பேசுறதுக்கு ஏசப்பா உதவி செஞ்சாங்களாம். அந்த நிகழ்ச்சியிலையும் ஏசப்பாவை பற்றி அநேகர் கேள்விப்படவும், அநேகர் ஏசப்பாவை பத்தி தெரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் ஒரு பெரிய அற்புதமான காரியம் அந்த இடத்துல நடந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். அடுத்தபடியாக ஒரு முறை சொன்னாங்களா, ஏசப்பா நீ இந்த ஆத்த கடந்து அந்த பானோ அப்படிங்கிற கிராமத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏசப்பா அவர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட் எல்லாம் எடுத்துட்டு அந்த ஆத்த கடக்கிறதுக்காக பிரயாசப்பட்டு அந்த இடத்துக்கு போனாங்களாம். அங்க போய் எப்ப போல இந்த சுவிசேஷ பிரதிகள் எல்லாம் எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாங்களாம். அப்போ திடீர்னு ஒரு ஆள் வந்துட்டு சொன்னாங்களாம், இங்க நீங்களாம் கிறிஸ்தவங்க, இங்க பரலோகத்தை பத்தி இயேசுவை பத்தி எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னாங்களாம். உடனே அவங்க சொன்னாங்களாம், நாங்க இயேசு ஆண்டவர் எங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை நாங்க சொல்லுவோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அப்படி கோவப்பட்டு இருந்த அந்த நபர் சொன்னாங்களா, நீங்க எங்க தங்க போறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். இல்ல எங்களுக்கு தங்குறதுக்குலாம் எங்களுக்கு எந்த இடமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். நீங்க என்ன சாப்பிட போறீங்க அப்படி கேட்டாங்களாம். இல்ல நாங்க அதுக்கு எதுவுமே நாங்க தயாரா வரல, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே என்ன நினைச்சு தெரியாது, அவங்களுடைய உள்ளத்துல அந்த நபருடைய உள்ளத்துல ஒரு மாற்றம் வந்துச்சு. அவங்களே ஒரு வீட்டுக்கு கூட்டு போனாங்களாம். அவங்களே ஒரு இடத்த ஆயத்தப்படுத்தி நீங்க 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 உங்களுடைய தெய்வத்தை பத்தி இயேசுவை பத்தி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு காரியத்தை தயார்படுத்தினாங்களாம். அப்படி அவங்க ஏசப்பாவை பத்தி அந்த இடத்துல நிறைய பேர் குடியிருக்கிற இடத்துல ஏசப்பாவை பத்தி பகிர்ந்து கொண்டாங்களாம். அந்த நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அங்க ஒரு நபர் சொன்னாங்களாம், நான் 5 வருஷமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். 5 வருஷத்துக்கு முன்னால எனக்கு ஒருத்தர் ஒரு பைபிள் கொடுத்தாரு. ஆனா அந்த பைபிள் வாசிக்கும் போது எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. லூக்கா அப்படிங்கிற ஒரு சுவிசேஷ புத்தகத்தை மட்டும் எனக்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்க. ஆனா அதுல எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. 5 வருஷமா யாராவது எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா, யாராவது எனக்கு இதை சொல்லி கொடுப்பாங்களா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். நீங்க இப்ப எனக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்படியாவது இந்த புத்தகத்தில் உள்ளதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி அந்த பக்தி சிங் அவங்களோட உட்கார்ந்து என்ன செஞ்சாங்க, ஏசப்பா பத்தி அந்த லூக்கா சுவிசேஷத்துல என்ன எழுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விவரமா படிச்சு சொல்லி புரிய வச்சாங்களாம். உடனே அந்த நபரும் அந்த இடத்துல ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு ஏசப்பாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் அந்த பக்தி சிங் அவங்களுடைய வாழ்க்கையில ஊழிய பாதையில ஏசப்பாவோட சத்தத்தை கேட்டு 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 செஞ்சாங்களாம். இவங்களுக்கு அது முடியாத ஒரு காரியமா இருந்துச்சான், இவங்களால ஒரு வித்தியாசமான ஒரு காரியமா இருந்துச்சான். ஆனாலும் ஏசப்பா சொல்றாங்க அப்படிங்கிற அவரோட வார்த்தையை நிமித்தமாக அதுக்கு கீழ்ப்படிஞ்சு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது அவங்களுடைய ஊழியத்துல ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களை அவங்க ஏசப்பாவை பத்தி சொல்லி ஏசப்பாவோட பிள்ளைகளா மாறும்படியாக காரியங்கள் நடந்தது. ஒரு முறை என்னாச்சு, ஒரு திடீரென்று அவங்க இருந்த இடத்துல ஒரு குட்டி குட்டி குழந்தைய வச்சுட்டு ஒரு லேடி நின்றுட்டு இருந்தாங்களாம். அந்த குட்டி குழந்தை மிட் நைட்ல ரொம்ப அழுதுட்டு இருந்துச்சான். ரொம்ப பாலுக்காக ஏங்கி பசியில ரொம்ப அந்த பிள்ளை ஏங்கிட்டு இருந்துச்சான். அப்பொழுது அப்போ இவருக்கு ரொம்ப மனசு கேட்கல, ஐயோ இந்த பிள்ளை குட்டி பிள்ளைக்காக இவ்வளோ இந்த பிள்ளை அழுதுகிட்டு இருக்குதே, நம்ம இப்ப என்ன செய்யறது, மிட் நைட்
மிட் நைட்டா இருக்குது, இந்த நேரத்துல நம்ம எங்க போய் பால் வாங்க முடியும், இந்த இந்த குழந்தை இவ்வளவு கதறி கதறி அழுகுது, அந்த அந்த லேடியை பார்த்தா பரிதாபமா இருக்கு, நம்ம என்ன செய்யலாம், அப்படியாவது நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அப்படி நினைச்சிட்டு இருக்கும் பொழுது ஏசப்பா அவங்க கிட்ட பேசினாங்களாம். நீ நேரா போ அப்படின்னு சொன்னாங்களாம். ஏசப்பா நான் எப்படியாவது அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது ஏசப்பாவோட சத்தம் நீ நேரா போ அப்படின்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி ஏசப்பாவோட சத்தத்தை கேட்டு அவங்க நேரா போயிட்டே இருந்தாங்களாம். போயிட்டே இருக்கும் பொழுது அங்க ஒரு டாக்டர் வீடு இருந்துச்சாம். உடனே அந்த டாக்டர் வீட்டுல தட்டி கேட்டாங்களாம், இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு ரொம்ப பால் தேவைப்படுது, ஒரு டம்ளர் பால் கிடைக்குமா அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அவங்க ஒரு டம்ளர் பால் அவங்க கொடுக்கல, அந்த டாக்டர் வீட்டுல ஒரு பெரிய பாத்திரம் நிறைய அவங்க பால் கொடுத்தாங்களாம். ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களா சொன்னாங்க, ஆண்டவரே நான் ஒரு டம்ளர் பால் தான் கேட்டேன், ஆனா இவங்க இவ்வளோ நிறைய பால் கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த டாக்டரும் சொன்னாங்களாம், இவ்வளோ இது யார்கிட்டயாவது கொடுக்கணும்னு நினைச்சோம் நாங்க, இப்போ நீங்க சரியான நேரத்துல வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆச்சரியமா ஆன காரியம் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்தது. அதே போல இன்னொரு முறையும் ஒரு நாள் அங்க ஒரு லேடியும் அவங்களுடைய சின்ன பிள்ளையும் ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தாங்களாம். இந்த பக்தி சிங் அவங்க இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்துல அங்க நின்றுட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த லேடி இவங்களை பார்த்து கேட்டாங்களாம், என் பிள்ளைக்கு நல்ல ஒரு செப்பல் இல்ல, நல்ல ஒரு ட்ரெஸ் இல்ல அப்படின்ட்டு ரொம்ப கவலையோட சொல்லிட்டு இருந்தாங்களாம். அப்போ இவங்க யோசிச்சாங்க, எப்படியாவது இந்த பிள்ளைக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கத்தோட பக்தி சிங் அவங்களும் யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்போ ஏசப்பாவோட வார்த்தை கடந்து வந்துச்சான், நீ இந்த ரயில்வே ட்ராக்கை தாண்டி அந்த சைடு நீ போ அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இவங்க ஏசப்பாவோட சத்தத்தை கேட்டு அந்த ரயில்வே ட்ராக் ஒன்று இருந்துச்சு, அதை தாண்டி அவங்க அந்த சைடு போனாங்களாம். அப்படி கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு மனுஷன் ஒரு பார்சல், ஒரு கையில ஒரு பார்சல் எடுத்து இவரை பார்த்து சொன்னாங்களாம், இது உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். இதுல என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். இல்ல இதுல ஒரு செப்பலும் ஒரு ட்ரெஸ்ஸும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். இல்ல இதை யாருக்காவது கொடுக்கணும்னு வச்சிருந்தேன், நீங்க இதை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதே போல அந்த ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்துட்டு அந்த பிள்ளைக்கு கொடுத்தாங்களாம். கரெக்டா அந்த பிள்ளைக்கு தேவையான சரியான அந்த கால அளவுக்கு அந்த செப்பல் சைஸ் ரொம்ப கரெக்டா இருந்துச்சாம். அந்த பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் இருந்துச்சாம். இப்படி இந்த பக்தி சிங் அவங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் ஏசப்பா சொல்லி 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 செய்யும் பொழுது அவங்க ஊழிய பாதையில ஏசப்பா நடத்தி வந்த பாதைகளை ரொம்ப அற்புதமாக இருந்ததை நம்ம பார்க்க முடியும். அதே போல ஒரு நாள் ஏசப்பா அதிகாலையில இந்த பக்தி சிங் அவங்களோட ஏசப்பா பேசினாங்க, இன்னைக்கு நீ ஜாக் ஃபாபர் அப்படிங்கிற ஒரு சிட்டி இருக்குது, அங்க நீ ஒரு உருது லாங்குவேஜ்ல ஒரு பைபிள் எடுத்துட்டு போறதுக்கு யாரையாவது அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா பேசினாங்க சொல்லிட்டு உடனே அவங்க தன்னோட இருந்த ஊழியக்காரங்களை கூப்பிட்டாங்க. தன்னோட கூட இருந்த நண்பர்களை கூப்பிட்டு, இன்னைக்கு ஏசப்பா சொல்றாங்க ஜாக் ஃபாபர் அப்படிங்கிற அந்த நகரத்துக்கு போக சொல்லி, நீங்க அப்படி போகும் பொழுது உருது மொழியில இருக்கிற கொஞ்சம் வேதாகமங்களை நீங்க எடுத்துட்டு போங்க கையில அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க நண்பர்கள் சொன்னாங்க, அங்க சிந்தி மொழி தான் பேசுவாங்க, உருது மொழி பேசுறவங்க இருப்பாங்களான்னு சந்தேகம்தான், அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க, சிந்தி மொழி பேசுறவங்க தான் அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே பக்தி சிங் அவங்க சொன்னாங்க, இல்ல உருது மொழி பைபிளை நீங்க கண்டிப்பா நீங்க உங்க கையில எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அதெல்லாம் ஒரு பாக்ஸ்ல எடுத்து போட்டு அவங்க கொண்டு போயிட்டு அந்த பாக்ஸை ஒரு இடத்துல வச்சுட்டு ஏசப்பா பத்தின இந்த ட்ராக்ஸை எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி கொடுத்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒருத்தர் வந்தாரு, எனக்கு உங்ககிட்ட உருது லாங்குவேஜ்ல பைபிள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். உடனே அவங்க சொன்னாங்க, நாங்க கொண்டு வந்த அந்த பெட்டி இன்னொரு இடத்துல இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படி வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அவரு சொன்னா, நான் கண்டிப்பா வெயிட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவங்க இன்னொரு இடத்துல வச்சிருந்தாங்க, அந்த பெட்டியில இருக்கிற அந்த உருது லாங்குவேஜ்ல இருக்கிற அந்த பைபிளை எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு வந்தவும் இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் சொன்னாரு, நான் ஒரு கம்பல் வியாபாரி, அந்த கம்பல் வியாபாரம் செய்யறதுக்காக இந்த சிந்து நகரத்துக்கு நான் வியாபாரம் செய்வேன், மற்றபடி என்னுடைய மொழி உருது மொழி தான், நான் ரொம்ப வருஷமா அந்த உருது மொழியில ஒரு பைபிள் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், எனக்கு இப்போ உங்களை பார்த்து இந்த உருது மொழியை பைபிளை வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அவரு அதுக்கப்புறம் அதை படிச்சு ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு அவர் ஞானஸ்நானம் எடுத்து தொடர்ந்து அவரோட வழியில நடக்கிற ஒரு மனுஷனா அவரு மாறினாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த பக்தி சிங் அவங்க ஒரு லெசத்ரோ அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு ஏசப்பா போக சொல்லியிருந்தாங்க. அப்படி அங்க போய் அவங்க ஊழியம் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது
அவங்க நடத்தின அந்த கூட்டத்துக்கு அந்த கிராமத்தினுடைய தலைவர், அந்த கிராமத்தின் தலைவருடைய மனைவி, இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. மற்றும் நிறைய பெரிய கூட்டம், திரளான ஜனங்கள் அங்க உட்கார்ந்து ஏசப்பாவோட நற்செய்தியை அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படி இவர் பக்தி சிங் அவங்க அந்த நேரத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அந்த தலைவருடைய மனைவி அந்த பிரசவம் நடந்துட்டு இருக்கும் பொழுதே திடீரென்று அவங்க எந்திரிச்சு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஏங்கி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. யார் என்னை விடுதலை ஆக்குவா? யார் எனக்கு ஒரு சமாதானமே இல்லையே, நான் ஒரு பாவியா இருக்கிறேனே, நான் ஒரு கொலகாரி, நான் ஒரு குடிகாரி, யார் எனக்கு விடுதலை செய்வா? யார் எனக்கு உதவி செய்வா? எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி வேணும், எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு உதவி செய்யுங்க அப்படி சொல்லிட்டு அந்த பாதி மீட்டிங்லயே அவங்க ரொம்ப கதறி அழ ஆரம்பிச்சாங்க. நான் ஒரு குடிகாரி, நான் பீர் பானம் தயாரிச்சு நான் விற்பனை செய்கிற ஒரு கொடுமைக்காரி, ஒரு குடிகாரி, நான் குடிக்கிறவா, நான் ஒரு கொலகாரி, நான் என்னோட கைகள் எல்லாம் ரொம்ப பாவத்தினால நிறைஞ்சிருக்குது, எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு யாராவது உதவி செய்வீங்களா, எனக்கு யாராவது உதவி செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த கதறி அழ ஆரம்பிச்சாங்க. உடனே பக்தி சிங் அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி ஏசப்பா பத்தி அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு நிச்சயம் ஏசப்பா விடுதலை தருவாங்க. பைபிள்ல யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 36வது வசனத்துல குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல போட்டிருக்கு. நமக்கு விடுதலை கொடுக்கிறவர் ஏசு கிறிஸ்து. ஏசு கிறிஸ்து நம்மளை விடுதலை ஆக்கும் பொழுது நிச்சயமா நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறுதியா சொன்னாங்க. அதே போல அவங்களும் தன்னுடைய வாழ்க்கையை ஏசப்பாவுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவரே, நான் பாவி, என்னுடைய இருதயம் பாவத்தினால நிறைஞ்சிருக்குது, என்னுடைய வாழ்க்கை ரொம்ப கரைப்பட்டுச்சு, என்னுடைய பாவத்தினால நிறைந்த அந்த பாவகரமான அந்த இருதயத்தை உங்க சமூகத்துல நான் தர்றேன், அதை பரிசுத்தமாக்கி தாங்க, என்னுடைய லைஃபை மாத்துங்க, என்னோட லைஃப்ல எனக்கு ஒரு பரிசுத்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட அந்த நேரத்துல அவங்க கதறி கேட்டாங்க. அதே போல அந்த வசனத்தின் சொன்னபடி ஏசப்பா அவங்கள விடுதலை ஆக்குனாங்க. அந்த விடுதலை அவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நிரந்தரமா இருந்துச்சு. ஏசப்பாவோட சமாதானத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. தன்னோட வாழ்க்கையில மாற்றத்தை உணர்ந்தாங்க. அவங்க அன்றையில இருந்து அந்த பழைய தொழில் எல்லாவற்றையும் அவங்க விட்டுட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நான் ஒரு கொலகாரி, நான் குடிச்சு ஒரு நாள் அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது தள்ளாடி என் முதுகுல என் பிள்ளைய நான் வச்சிருந்தேன். அப்போ அந்த பிள்ளைய நான் மறந்து அந்த குடிச்சு அந்த ரோட்லயே நான் கீழே விழுந்து புரண்டு பண்ணதுனால என்னோட குட்டி பிள்ளை இறந்து போயிருச்சு. இப்படி நானு அந்த ஒன்றுமில்லாத பாவமறியாத அந்த பிள்ளைய நான் கொன்னுட்டனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையா இருந்தாங்க. ஆனா ஏசப்பா கிட்ட தன்னோட வாழ்க்கைய, தன்னோட இருதயத்தை அவங்க முழுவதுமாக ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த ஏசப்பா கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட உண்மையான சமாதானத்தை அவங்க உணர்ந்து கொண்டாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஏசப்பா அவங்கள விடுதலையாக்குனாங்க. அன்பு தம்பி தங்கச்சி, ஏசப்பா நம்மளை விடுதலை ஆக்கினா அது உண்மையான விடுதலையா இருக்கும். ஏசப்பா நமக்கு தர்ற சமாதானம் அது உண்மையான சமாதானமா இருக்கும், நிரந்தரமான சமாதானமா இருக்கும். அதுதான் நம்மளுடைய ஏசப்பா வல்லமை உள்ளவங்க. ஏசப்பா மிகவும் வல்லமை உள்ளவங்க. யாரெல்லாம் அவரை நம்பி தன்னோட வாழ்க்கையை முழுவதுமா ஆண்டவருடைய சமூகத்துல கொடுக்கிறாங்களோ ஏசப்பா அவங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். பாருங்க, பக்தி சிங் அவங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுதும் ஏசப்பாவோட சத்தத்தை கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க செஞ்சாங்க. அது அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய ஊழிய பாதையில ஒரு வெற்றிகரமான படிகளா ஏசப்பா அவங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றி கொடுத்தாங்க. இன்றைக்கு நம்மளுடைய சொந்த பாதையில நடக்காதபடி ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு முன்னால ஏசப்பாவோட சத்தத்தை கேட்டு நம்ம செய்யும் பொழுது ஏசப்பா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதமான பாதையில நம்மளை நடத்துவாங்க அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. நல்லா பைபிள் வாசிக்கணும். வேதத்தை வாசிக்கும் பொழுது ஏசப்பா நம்ம கூட பேசுவாங்க. நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத ஏசப்பா நம்ம கூட பேசுவாங்க. ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க, நீ போகும் வழியை நான் உனக்கு காட்டுவேன், நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ எந்த வழியில நடக்கணும் நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா நமக்கு பைபிள்ல சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய வழியை நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா வேதத்தை காலையில வாசிக்கணும், மாலையில வாசிக்கணும், நேரம் கிடைக்கும் போது நம்ம வாசிக்கும் பொழுது ஏசப்பா அந்த வேத வசனத்தின் மூலமா நம்மளோட பேசுவாங்க, அவருடைய சத்தத்தின் மூலமா நம்மளோட பேசுவாங்க. ஏசப்பா பல விதத்துல நம்மளோட பேசுவதற்கு அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு, நம்மளை வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. அப்படியாக அவங்க அந்த பக்த சிங் அவங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா அநேக ஊழியத்தை அப்படியே ஊழியத்தின் பாதையில அவங்க ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சாங்க. நல்ல அநேக ஆத்துமாக்கள் அவங்க ஊழியத்தின் மூலமாக பயனடையும்படியா செஞ்சாங்க.
2000ஆவது ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி அவங்க மரணம் அடைஞ்சு ஆண்டோடைய சமூகத்துக்கு சென்றாங்க. அவங்க மரணம் அடைந்த பொழுது கூட அவங்களுடைய அந்த ஃபியூனரல் சர்வீஸ்ல ஹைதராபாத்ல ஆந்திரா தேசத்துல ஏக ஜனங்கள் அவங்க ஃபியூனரல் சர்வீஸ்ல வந்து கலந்து கொண்டாங்க அப்படிங்கறத ஒரு மகிழ்ச்சிகரமா சொல்றாங்க. ஒரு ஒரு ஏசப்பா தன்னோட பிள்ளையை கனப்படுத்தும்படியாக அந்த ஃபியூனரல் சர்வீஸ்ல கூட அவங்களுடைய அந்த சடலத்தை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது அந்த வானத்துல அந்த சூரியனை சுற்றி ஒரு பெரிய வில், அழகான வில் காணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அநேக தேவதாசர்கள் சொல்றாங்க. தன்னோட பிள்ளை தன்னோட சித்தத்தின்படி ஊழியம் செஞ்சதுனால அவங்களோட அந்த அடக்க ஆராதனையை கூட ஏசப்பா கனப்படுத்தும்படியாக அந்த ஒரு பெரிய அடையாளத்தை அந்த வானத்துல காணப்படும்படியாக செஞ்சாங்க அப்படின்னு நம்ம அவங்களுடைய சாட்சி புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். அவங்க அப்படி அந்த சடலத்தை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது ஒரு அற்புதமான நிகழ்வாக அது நம்ம அதை பாக்குறோம். அந்த சூரியனை சுற்றிலும் ஒரு பெரிய அழகான ஒரு வில் அழகா காணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்படி ஆண்டவர் தன்னோட பிள்ளைகளை கனப்படுத்துகிறார். ஆண்டவர் தனக்கு பிரியமா ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆண்டவர் மிகவும் நேசிக்கிறார். வேதத்துல பாக்குறோம், சுவிசேஷகனுடைய கால்கள் எவ்வளவு அழகானவைகள் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த உலகத்துல சுவிசேஷம் சொல்லுகிறவங்களை அநேகர் அற்பமாக நினைக்கலாம். ஆனா சுவிசேஷம் சொல்லும் போது ஏசப்பாவை பத்தி சுமந்து செல்லும் பொழுது, கஷ்டமான பாதைகள்ல நம்ம நடந்து செல்லும் பொழுது, கஷ்டமான ரோட்ல, மலைகள்ல, கிராமங்கள்ல, நகரத்துல எப்படியாவது இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அநேகருடைய பழிச்சொற்களின் மத்தியிலையும் அநேகருடைய வசை சொற்களின் மத்தியிலையும் நம்ம ஏசப்பாவை பத்தி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தாகத்தோட நம்ம சொல்லும் பொழுது ஏசப்பா நம்ம கனப்படுத்துகிறவங்களா, ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஏசப்பாவோட பார்வையில நம்ம ஒரு விலையேற பெற்றவங்க. ஏசப்பாவோட பார்வையில நம்ம மிகவும் பிரியமானவர்களாக இருப்போம். அன்பு தம்பி தங்கச்சி, நீங்களும் இன்னைக்கு உங்களால முடிஞ்ச உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்களுடைய ரிலேஷன்ஸ், உங்களுடைய யாரெல்லாம் நீங்க நேசிக்கிறீங்களோ, இன்னும் உங்களுடைய பக்கத்து வீட்டுல உள்ளவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி உங்களை சுற்றி இருக்கிறவங்க யார நீங்க பாக்குறீங்களோ, இப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் நீங்க ஏசப்பா பத்தி சொல்றதுக்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுக்க முடியுமா? நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாங்க ஏசப்பா. அது ஒரு உன்னதமான ஒரு ஊழியம். ஒரு சாதாரண மனிதனை பற்றி நம்ம சொல்லல, உண்மையான ஒரு ஆண்டவரை பத்தி, உண்மையான சமாதானம் தருகிற ஆண்டவரை பத்தி, இந்த இருளான சூழ்நிலைகள்ல இருக்கிற இந்த கஷ்டமான சூழ்நிலைகளில் அகப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாம, தங்களுடைய வாழ்க்கையில ஒரு எதிர்காலத்தை குறிச்ச ஒரு நம்பிக்கை இல்லாம இந்த ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட பணம் இருக்கலாம், அவங்க கிட்ட அழகு இருக்கலாம், அவங்க கிட்ட சொத்து இருக்கலாம், அவங்க கிட்ட எல்லா வசதிகளும் இருக்கலாம். ஆனா நீங்க போய் கேட்டு பார்த்தாதான் தெரியும் அவங்க வாழ்க்கையில ஒரு உண்மையான சமாதானம் அவங்க இல்லாம இருப்பாங்க. உண்மையான சமாதானத்தை தருது ஏசப்பா மட்டும்தான். ஏசு கிறிஸ்துவால மட்டும்தான் உண்மையான சமாதானத்தை தர முடியும். நம்மளால பணத்தினால அதை சம்பாதிக்க முடியாது, நம்முடைய சொத்துனால நம்மளால சம்பாதிக்க முடியாது, நம்முடைய படிப்புனால அதை சம்பாதிக்க முடியாது. ஏசு கிறிஸ்து கிட்ட நம்முடைய வாழ்க்கையை உண்மையா ஒப்பு கொடுத்தானே ஏசப்பா தருவாங்க. அந்த சந்தோஷத்தை, நம்ம பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லணும் அப்படிங்கிறது நம்மளுடைய தாகமாக மாறணும். இன்றைய தினத்துல உங்களையும் நீங்க ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ஏசப்பா பத்தி உங்களை பத்தி நான் சொல்லுவேன், என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு உங்களை பத்தி நான் சொல்லுவேன், என்னோட ரிலேஷன்ஸ்க்கு உங்களை பத்தி சொல்லுவேன், என்னோட கசின்ஸ்க்கு உங்களை பத்தி சொல்லுவேன், இப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட எப்படியாவது நான் ஏசப்பா பத்தி சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு தாகத்தோட இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா அதை ரொம்ப விரும்புறாங்க. நமக்கு இந்த உலகத்துல இல்லைனாலும் நமக்கு அது பரலோகத்துல ஏசப்பா கிரீடத்துல அநேக முத்துக்களை தருவாங்க. அநேக நல்ல ஒரு விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை ஏசப்பா நமக்காக வச்சிருக்கிறாங்க. ஏசப்பா அந்த உலகத்துல இருந்த பொழுது கூட கிராமங்கள் தோறும் நடந்து போய் ராஜ்யத்தை பரப்புனாங்க. நகரங்கள் தோறும் காலையே நடந்து போய் ஏசப்பா பல இடங்களுக்கு சென்று அவருடைய ராஜ்யத்தை பரப்புனார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். நாமளும் அந்த ஏசப்பாவோட ராஜ்யத்தை பரப்புகிற பணியில நம்மளையும் இணைத்துக் கொள்வோம். எப்படி பக்தி சிங் அவங்க தான் பெற்றுக்கொண்ட அந்த இன்பத்தை, சமாதானத்தை, ஏசப்பாவோட சத்தத்தை கேட்டு கேட்டு அநேகருக்கு சொன்னாங்களோ, அதே போல நாமும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டவர்களாக இன்றைய தினத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களையும் மூடி கைகளை கூப்பி நம்ம ஏசப்பா கிட்ட நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பக்தி சிங் அவங்களுடைய வாழ்க்கையில, அவங்களுடைய ஊழிய பாதையில
ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே உங்களுடைய அழகான ஆலோசனைகளை கேட்டு அவர்கள் ஆண்டவரை ஊழியம் செய்தது போல ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரை உங்களுடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக வேத வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசுகிற அந்த சத்தத்தை கேட்டு உணர்ந்து அதன்படி நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. என் ஆடுகள் என் சத்தத்தை அறியும் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோமே. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஆடுகளாக உம்முடைய பிள்ளைகளாக இருந்து உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் செய்ய எங்களுக்கு நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எல்லாருக்காகவும் நான் எல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்காகவும் உங்க சமூகத்துல வருகிறோம். ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவரே உங்களை பற்றி சொல்லுகிற சுவிசேஷகர்களாக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தங்களை அதற்கென்று ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யார் யாருக்கெல்லாம் ஆண்டவரே அவங்களை பத்தி சொல்றாங்களோ அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவரே உண்மையான சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியா அனுகிரகம் செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரை நீ தருகிற அந்த விடுதலையை ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு பறைசாற்ற ஆண்டவரை உதவி செய்யுங்க கர்த்தாவே. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, மரண பயத்திலிருந்து விடுதலையை ஆண்டவரை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே நீங்க உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, கட்டுகளில் இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலையை கூறுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே மாற்றுவீராக. ஒருவரும் நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஓகே குட்டீஸ், உங்க எல்லாரையும் பக்த சிங் அவங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக இந்த 3 எபிசோட் மூலமாக பார்க்கிறதுல ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். நம்ம அடுத்த முறை பார்க்கலாம். பை.